கடவுளால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. கடவுளுடைய வார்த்தையையும் பரிசுத்தத்தையும் ஜனங்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு மனுஷன். இப்போ ஒரு வேசிய திருமணம் செய்யணும்னு கடவுளிடம் இருந்தே ஒரு கட்டளை வருது. எதற்காக இந்த கல்யாணம்? இந்த கல்யாணத்தின் மூலமா கடவுள் என்ன சொல்ல வராருங்கிறத இந்த கதையில பார்ப்போம். கிறிஸ்துவுக்கு முன்பாக 8ஆம் நூற்றாண்டுல 2ஆம் எரோபயாம் வடக்கு இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டுட்டு இருந்தாரு. அவரோட ஆட்சி காலத்துல ஒரு பக்கம் பொருளாதாரத்துல இஸ்ரவேல் தேசம் வளர்ந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்துட்டு இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்க விக்கிரகத்துக்கு பின்னாடி ஓடி தேவனை விட்டு விலகி அவரோடு இருந்த உடன்படிக்கைய மறந்துட்டாங்க. அநீதி மேலோங்கி இருந்துச்சு. இருதயத்துல எந்த பயமும் இல்லாம குளிர் விட்டு போயிருந்துச்சு. இந்த குழப்பமான சூழல தான் இஸ்ரவேலின் தலைநகரான சமாரியாவுல திப்லாயிமின் மகளான கோமேர் வாழ்ந்துட்டு இருந்தா. அவ ஒரு பிரபலமான பெண் தான். ஆனா அது அவளோட ஒழுக்கத்துக்காக இல்ல, மாறாக வழி தவறிய வாழ்க்கைக்காக அறியப்பட்டா. அவ ரத்தாம்பர ஆடை அணிந்தவளா, அலங்காரத்தோடு மற்றவர்களை கவரும் வண்ணமாக சந்தை வழிகளில நடந்து போயிட்டு இருப்பா. அவ காலடி ஓசையோடு சேர்த்து அவளை பார்த்து வசைப்பாடும் சத்தமும் அவ காதுல ஒழிச்சிட்டே இருந்துச்சு. அவளை பார்த்து, இதோ போரா பாரு கோமர், வேசி, விபச்சாரி, சோரஸ்திரி, விலைமாது, இப்படின்னு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளோ கீழ்த்தரமா ஊர் முழுசா திட்டிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு பக்கம் அவளை பார்த்து கோபமான பார்வைகள் இருந்துச்சு. அதே நேரம் சிலர் அவளை இச்சையோடு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி நிந்தைகளுக்கும் பொய்யான ஈர்ப்புகளுக்கும் இடையில சிக்கி இவ மனசு கல்லாகி போச்சு. இவ வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்க, சமாரியாவின் இன்னொரு மூலையில பெய்யோரின் மகனான ஓசியா என்கிற தீர்க்கதரிசிக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சு. இந்த ஓசியா சீர்கேடான சமாரியாவில் இருந்த ஒரே நீதிமான். ஆனா இவருடைய குணாதிசயத்திற்கும் வாழ்க்கை முறைக்கும் கொஞ்சமும் ஒத்து வராத ஒரு கட்டளையை தான் ஆண்டவர் கொடுக்கிறாரு. நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன் இடத்தில் சேர்த்துக்கொள். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். இனிமே ஓசியாவோட வாழ்க்கை இஸ்ரவேல் தேசம் கடவுளுடைய உடன்படிக்கைக்கு எதிராக செஞ்ச துரோகத்தை வெளிப்படுத்த போகிறது தான் இங்க பார்க்க போகிறோம். ஒரு தீர்க்கதரிசியா ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்றி தான் ஆகணும். ஆனா கோமேரை போன்ற ஒரு விலை மாதுவ கல்யாணம் பண்றது ஓசியாவுடைய மரியாதையும் கெடுக்கும், சமுதாய கட்டமைப்பையும் உடைக்கும். அந்நாட்கள்ல தீர்க்கதரிசிகள் வெறும் வாயின் வார்த்தைகளால் மட்டும் கர்த்தருடைய கட்டளைகளை சொல்லாமல் அவர்கள் செய்கைகள் மூலமாக வெளிப்படுத்த அழைக்கப்பட்டார்கள். அப்படிதான் ஓசியாவோட வாழ்க்கையும் ஒரு உவமையை போல இருந்துச்சு. கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஓசியா கோமரை தேடி போறாரு. அவளும் வழக்கம் போல சந்தை வெளியில கூட்டத்திற்கு இடையில வழக்கமான பாணியில நின்னுட்டு இருந்தா. தூரத்திலிருந்தே ஓசியா பார்த்த உடனே அவ கிட்ட போறாரு. மரியாதையோட அவ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. திப்லாயிமின் மகளான கோமேரே, ஆண்டவர் உன்னை எனது மனைவியாக எடுத்துக்கொள்ள கட்டளை கொடுக்கிறாருன்னு சொல்றாரு. இத கேட்டதும் அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதுவரைக்கும் அவ கிட்ட வந்த ஆண்கள் எல்லாரும் அவளை ஒரு விலை மாதுவா அவர்களுடைய சுய இச்சையை தீர்த்து கொள்ள மட்டும்தான் அணுகுனாங்க. ஆனா ஓசியா அவளை மனைவியா கேட்கிறாரு. கோமருக்கு இது கிண்டலா தான் தெரிஞ்சிருக்கும். கோமர் அவரை பார்த்து, நீர் ஒரு தேவ மனுஷனா இருந்து இப்படி பேசுறீரேன்னு கேக்குறா. இதற்கு ஓசியா, இது என்னோட சுய விருப்பம் இல்ல, ஆண்டவரோட கட்டளை, அவருடைய நோக்கங்களும் சிந்தைகளும் நம்முடைய புரிதலை தாண்டினதுன்னு சொல்றாரு. இத கேட்டதும் இவர் உண்மையாகவே திருமணம் செய்யதான் கேக்குறாருன்னு அவரோட நியாயமான அழைப்பை ஏத்துக்கிட்டு கோமர் சம்மதிக்கிறா. அவங்க 2 பேரும் திருமண பந்தத்துல இணையறாங்க. கடவுளுக்கும் இஸ்ரவேலுக்குமான புதிய உடன்பாட்டை பிரதிபலிக்கும் ஒரு பந்தத்துல தங்களை அர்ப்பணிச்சுக்கிறாங்க. திருமணங்கிறது அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் தனிப்பட்ட இருவரை இணைக்கும் சங்கிலியாய் மட்டும் அல்லாமல் அது குடும்பத்தையும் சமுதாயத்தையும் சேர்த்து தெய்வீக உடன்பாட்டில் கடவுளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவின் பிணைப்பை பிரதிபலிக்குதுங்க. சில காலம் கடந்ததும் கோமர் ஓசியாவுக்கு ஒரு மகனை பெற்றெடுக்கிறா. அப்போ அந்த பிறந்த குழந்தைய பற்றி ஆண்டவர் ஓசியாவிடம் பேசுறாரு. இவனுக்கு இஸ்ரவேல் என்னும் பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே
நான் எகூவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரவேலின் இரத்த பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். இஸ்ரவேல்னு பெயர் வைக்கிறதுக்கான காரணம் அது இஸ்ரவேல் தேசத்துல அந்நாட்களில் இருந்த ஒரு பள்ளத்தாக்கின் பெயர். அங்க பல அநியாயங்கள், அக்கிரமங்கள், கொடூரங்கள்லாம் நடந்துச்சு. ராஜா எகு அங்க பெரிய படுகொலை செஞ்சான். அந்த ராஜா செஞ்ச தவறின் பிரதிபலனா அரசு மாளிகைக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை சுட்டி காட்டுறதுக்கு தான் ஆண்டவர் இப்படி ஒரு பெயரை வைக்க சொல்றாரு. கோமேர் பிள்ளை பெற்றெடுத்த சந்தோஷத்துல இருந்தாலோ அவளின் குடும்ப வாழ்க்கை அபாயகரமான குறியீடுகளை கொண்டதா இருப்பதை பார்த்து குழம்பியும் கலங்கியும் போனான். அதுக்கப்புறம் அவ ஒரு மகளை பெற்றெடுக்கிறா. அப்பவும் ஆண்டவர் மறுபடியும் ஓசியா கிட்ட சொல்றாரு, இவளுக்கு லோ ருஹாமான்னு பேரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன். லோ ருஹாமா, இதன் அர்த்தம் என்னன்னா இரக்கம் இல்லாதவன். இப்படி ஒரு பெயரை ஆண்டவர் வைக்க சொல்லிட்டாருன்னு கேட்டதோ கோமருக்கு மனசு தாங்கல. இது கடவுளுக்கும் அவருக்கு துரோகம் செய்த இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையிலான உடைந்து போன உறவை பிரதிபலிக்கும் ஒரு கடுமையான குறியீடுங்க. ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் இது கோமருக்கு தனிப்பட்ட விதமா ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் சீக்கிரமாவே இன்னொரு குழந்தையும் பிறக்குது. அப்பொழுது ஆண்டவர், இவனுக்கு லோ அம்மி என்னும் பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட பெயர்லயே இதுதான் ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுக்கிற பெயரா இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் இனிமே என்னுடைய மக்களே இல்லைன்னு முழுவதுமா அடையாளத்தையே அழிக்கிற மாதிரியான ஒரு குறியீடுள்ள பெயரா இது இருந்துச்சு. இப்படி பெயர்களை வைத்து கொண்டு கடவுளுடைய கட்டளையை பின்பற்றிட்டு ஓசியா தன் மேல உறுதியான அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தி இருந்தாலும் கோமருக்கு மனக்குழப்பம் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. ஒரு தீர்க்கதரிசியின் மனைவியா அவளிடத்தில் எதிர்பார்க்கப்பட்ட எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் அவளால பூர்த்தி செய்ய முடியாம பழைய வாழ்க்கையில் இருந்த மாயையான பொய்யான சுதந்திரத்தை தேடி அவ மனசு ஏங்குச்சு. ஒரு நாள் இரவு அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன்னு சொல்றா. இஸ்ரவேல் ஜனங்களும் இப்படிதாங்க. யாவே தெய்வம் எல்லாவற்றையும் அவங்களுக்கு கொடுத்திருந்தாலும் அவங்க அதையெல்லாம் எடுத்து பாகால் தெய்வத்திற்கு பலியிட்டு இருந்தாங்க. கோமேர் அவளுடைய நேசர்களிடத்துல போயிருந்தாலோ அங்க அவளுக்கு ஒண்ணுமே நிரந்தரமா இல்ல, எதுவுமே நிறைவை கொடுக்கல. நாட்கள் போக போக அவளோட அழகு சிதைஞ்சிட்டே இருந்தது. அழிவை நோக்கி போயிட்டு இருக்கும் ஒரு வாழ்க்கை வட்டத்துக்குள்ள சிக்கிட்டா. அவள் தேடிய சுதந்திரம் அடிமைத்தனமாக மாறிச்சு. கோமர் போனதை நினைச்சு ஓசியா துக்கத்துல இருந்தாலும் தேவனின் அழைப்பிற்கு தொடர்ந்து கீழ்ப்படிஞ்சிட்டே இருந்தாரு. அந்த சமயத்துல ஆண்டவர் மீண்டும் ஒரு முறை பேசுறாரு. அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபசாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்து கொள்னு சொல்றாரு. ஓசியாவுக்கு இது நிச்சயமா எளிமையான விஷயமா இருந்திருக்காதுங்க. கோமேர ஒரு முறை திருமணம் செய்து வாழ்ந்ததுக்கே அவர் பட்ட பாடுகள் அநேகம். இப்ப ஆண்டவர் அவளை மறுபடியுமா தேடி போய் சேர்த்து கொள்ள சொல்றாரு. ஆண்டவர் சொல்றத கேட்டு மறுபடியும் ஓசியா சந்தையில அவளை பார்க்கும்படியா போறாரு. அவ திரும்பவும் ஒரு அடிமைத்தன வேசித்தன வாழ்க்கையில தான் இருக்கா. சந்தையில பொருட்களை ஏலம் இடுவது போல கோமருக்கு விலை பேசிட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணை யாராவது வாங்குறீங்களான்னு கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு சத்தம் போட்டாரு. அந்த பொண்ணை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. இத கேட்டதோ கோமருக்கு ஆடி போச்சு. இந்த சத்தம் ரொம்ப பரிச்சயமான சத்தமா இருந்துச்சு. ரொம்ப பழக்கமான குரலா இருந்தாலும் அந்த சூழல்ல அந்த குரல் யாரோடதுன்னு அவளால யூகிக்க முடியல. ஓசியா முன்னாடி வந்து அவளை 15 வெள்ளி காசுக்கும் 1.5 கலம் வார் கோதுமைக்கும் மீட்டெடுக்கிறாரு. என்னையே நீங்க மீட்டெடுக்கிறீங்க, இதுக்கு மேல உங்க அன்புக்கு நான் தகுதி இல்லைன்னு கோமர் சொல்றா. அப்போ ஓசியா அவளை பார்த்து பொறுமையா நிதானமா ஒரு பதில சொல்றாரு. நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன்னு சொல்றாரு.
ஓசியாவுடைய இந்த வார்த்தைகள் கட்டளைகளாக இல்லாம மீட்பின் வாக்குறுதியாக இருந்துச்சு. மான மரியாதை தான் முக்கியம். குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டாம வாழ்ற கலாச்சாரத்துல ஓசியாவுடைய இந்த செயல் அவருடைய பெருந்தன்மையான மனசையும் கடவுளுடைய கருணையையும் வெளிப்படுத்துச்சு. கோமர் திரும்ப வீட்டுக்கு வந்தா. முன்ன ஓசியா கூட அந்த வீட்டுல அவளுக்கு இருந்த வாழ்க்கை ஒரு சிறைச்சாலையை போல இருந்தாலும் இப்ப அதுவே பாதுகாப்பை தரும் சுவரா மாறுச்சு. அவள் சந்தேகித்த அன்பே அவள் மனகாயங்களின் மருந்தா மாறுச்சு. அப்ப ஆண்டவர் பேசுறாரு, இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்திலே அழைத்து கொண்டு போய் அவளோடே பச்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகூரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். சோதனை பாடுகள் வழியில் இருந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு கோமரின் வாழ்க்கையில் வந்த இந்த நம்பிக்கை இனிமே அவர்களுக்கு வரப்போகிறது என்பதை ஆண்டவர் சொல்றாருங்க. அதோடு சேர்த்து கோமரோட பிள்ளைகளின் பெயர்களும் இப்ப மாற்றப்படுதுங்க. நான் இஸ்ரவேல் ஜனத்தை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் இல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள். கோமரின் இந்த விடுதலை காவியத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை நிதானித்து ஆராய்வதற்காக அழைக்கப்பட்டாங்க. அவர்களின் வழி தவறிய நிலையை உணரவும் அதிலிருந்து மனம் திரும்பி வரவும் அதன் மூலமாய் கிடைக்கக்கூடிய அளவில்லாத இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டாங்க. தலைமுறை தலைமுறையாய் நிலைத்து நிற்கும் உடன்பாட்டின் உறவை நினைத்து தழுவி கொள்ள அழைக்கப்பட்டாங்க. இப்படியாக ஓசியா கோமரின் கதை காலம் கடந்து அன்பு துரோகத்தை விட வலிமையானது, கிருபை நியாய தீர்ப்பை விட மேலானது. மனம் திரும்பி வருபவர்களுக்கு நம்பிக்கையின் கதவு திறந்தே உள்ளது என்பதை தான் இந்த கதை சொல்லுதுங்க. ஆண்டவரும் அப்படிப்பட்ட உறவுக்கு தான் அழைக்கிறார். நம்ம ஒருவேளை அவரை விட்டு விலகி தூரம் போயிருந்தாலோ அவருடைய உடன்படிக்கை நிமித்தமா நம்ம மீண்டும் சேர்த்து கொள்ள அவர் இன்றைக்கும் ஆயத்தமா இருக்கிறாரு. அதை தான் இப்படி சொல்றாரு, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்து கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய்.